அதை பார்த்து பார்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எல்லாமே கஸ்டமருக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க மேம். ஸோ இந்த உணவு அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கு? ஏன்னா நம்ம நெறைய பார்த்துருக்கோம். நெறைய ஃப்ரிட்ஜில ப்ரிசர்வ் பண்ணிலாம் குடுப்பாங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் ஃப்ரிட்ஜில வச்சிருப்பாங்க ரெடிமேடா. நம்ம கேட்கும்போது எடுத்து பொரிச்சு குடுத்துருவாங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் வரைக்கும் தாங்கும் கெட்டு போகாம? இதில வந்து பார்த்தீங்கன்னா மேம், மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நெறைய உணவுகள் வந்து 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தான் தாங்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் நமக்கு ஹோல் டேஸ் இருக்கும். இப்போ எனர்ஜி ட்ரிங்கு, அது வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹோல் டே தாங்கும். மத்த உணவு பொருள் எல்லாமே நமக்கு 4லேருந்து 5 மணி நேரம் மட்டும் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உணவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லஞ்சுக்கு மட்டும் தான் 16 ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால, நம்ம வந்து கரெக்ட்டா அது 1:00 ப்ரிப்பரேஷன் முடியும். அதுலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே நம்ம இடையில இடையில ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மட்டும் நம்ம கஸ்டமர் வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண கொடுக்குறோம்.